Hi everyone, I hope you're all well. இன்றைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறேன்டா டெலிஷியஸான 3 ஜங்க் ஃபுட் இல்லை கொஞ்சம் ஹெல்த்தியான ஜங்க் ஃபுட்னு சொல்லலாம். அண்ட் இதெல்லாம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கு யூஸ் பண்ண போகிற மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா மை மோஸ்ட் ஃபேவரட் பொட்டேட்டோஸ். நீங்கள் சாதாரணமாக ஒரு பர்கர் மீலோ இல்லாட்டி கேஎஃப்சியோ மெக்டானல்ட்ஸ் போய் நீங்கள் வாங்கினாலும் மீல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படி இல்லாட்டி பொட்டேட்டோ வெஜஸ் அண்ட் பர்கர் அண்ட் ஒரு சாலட் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் வீட்டில் மீட் இல்லாமல் இன்கேஸ் பொட்டேட்டோ மட்டும் இருந்துச்சுன்னா அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணி செய்யலுமென்று தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நவீன ஸ்டைல் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னோட பொட்டேட்டோ மீலுக்கு என்னென்ன டிஷ்ஷஸ் வரப்போகிறேன்னு பார்ப்போம். பொட்டேட்டோ சாலட், பொட்டேட்டோ பர்கர் and potato wedges. Are you guys ready? Let's start cooking. Welcome to Naveena's Tiny Tips. ஸோ டேஸ்டியான கிறிஸ்பியான பொட்டேட்டோ வெஜ்ஜஸ்ட சீக்ரெட் என்னென்னா அதை நீங்கள் ஸ்கின்னோட செய்யணும். அண்ட் அது மாதிரி நீங்கள் அதை கட் பண்ணக்குள்ள அந்த வெஜ்ஜஸ்ட சைஸும் ஈக்குவலாக பார்த்து கட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே ஒரே டைமில் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக வரும். ஸோ இந்த பொட்டேட்டோ ப்ரிப்பரேஷன் எதுக்குண்டா எங்களுக்கு பொட்டேட்டோ சாலட் செய்கிறதுக்கும் அண்ட் பொட்டேட்டோ பர்கர் செய்கிறதுக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாலட்டுக்கும் யூஸ் பண்ணிடும், அதே மாதிரி இதை நல்லா மேஷ் பண்ணி பர்கருக்கும் வெடிக்கும். ஸோ நான் கட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்ச பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் இப்போ நான் அவிச்செடுக்க போகிறேன். வெஜ்ஜஸை மட்டும் நான் வேறையாக வைக்கிறேன் பொட்டில் அவிக்கிறதுக்கு. மற்றபடி சாலட்டுக்கும் என்னோட பர்கருக்கும் ஒன்றுக்கு தான் நான் போட்டு அவிக்க போகிறேன். அண்ட் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கிறேன், வேறு எதுவும் இல்லை. பிகாஸ் சாலட்டுக்கு எனக்கு ஒயிட்டாக எனக்கு பொட்டேட்டோஸ் வேணும். ஸோ அதனால் அதில் எந்த மஞ்சள் எதுவும் இல்லை. அண்ட் வெஜ்ஜஸும் அது ஸோ உங்களோட வெஜ்ஜஸுக்கு நீங்கள் வேக வச்ச பொட்டேட்டோஸ் உங்களுக்கு ஓவர் குக் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் இது ஒரு 70% குக் ஆனதும் இது அடுப்புலேருந்து இறக்கி இந்த தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணக்குள்ள உங்களுக்கு அது பேலன்ஸாக குக் ஆகி வந்துடும். அண்ட் இந்த சைட்டில் உங்களோட பர்கருக்கும் நீங்கள் சாலட்டுக்கும் வேக வச்ச பொட்டேட்டோஸும் ரெடியாக இருக்கும். அண்ட் இதில் நீங்கள் சாலட்டுக்கு ஃபஸ்ட் வேறையாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அண்ட் தென் இதை ஒரு 2 நிமிஷம் இப்படியே குக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் இறக்கி நல்லா மேஷ் பண்ணுறதா இருக்கிறேன். ஃபஸ்ட் இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் எப்படி மேரினேட் பண்ணுறேன்னு காட்டுறேன். அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் பெப்பர், அதோட கொஞ்சம் சால்ட் இதை போட்டு நீங்கள் நல்லா கரண்டியெல்லாம் தேவையில்ல, நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிடும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் இந்த பொட்டேட்டோ சாலட் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதில் கொஞ்சமாக மயனைஸ், கொஞ்சம் பெப்பர் அண்ட் கொஞ்சமாக உப்பு,
அதோட கொஞ்சம் ஃப்ரெஷ் கொரியண்டர் லீவ்ஸ். இதுக்கு பதிலாக உங்களுக்கு பார்ஸ்லியும் போடலாம், பட் எனக்கு கொரியண்டர் லீவ்ஸ் விருப்பப்பட்டபடியால் நான் இதில் கொரியண்டர் போட்டிருக்கிறேன். அண்ட் அவ்வளோதான். இதை ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி, இது கூலாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதை ஃபஸ்ட்டே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஸோ அடுத்தது எங்களோட ஸ்டார் ஆஃப் த மீல், இந்த பொட்டேட்டோ பர்கர் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ எங்களோட பொட்டேட்டோ பர்கருக்கு நான் கொஞ்சம் ஏஷியன் ஸ்பைசஸ் சேர்க்க போகிறேன். அதுக்கு நான் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து அதில் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து இது டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இதை குக் பண்ணிவிட்டு இதில் மின்ஸ் பண்ண கார்லிக், க்ரீன் சில்லிஸ் இது ரெண்டையும் போட்டு இது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நான் இதை கொஞ்சம் தாளிக்க போகிறேன். இதில் இப்போ நான் கொஞ்சமாக சில்லி பவுடர் அண்ட் கொஞ்சம் டர்மரிக், அதோட கொஞ்சம் சால்ட், இந்த ஸ்பைசஸ் எல்லாத்துலேயும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நான் லோ ஃப்ளேமில் நல்லா வறுக்க போகிறேன். கடைசியாக இதில் கொஞ்சமாக சீரகத்தூள் கியூமின் சேர்த்துட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். தட்ஸ் இட். ஸோ இப்போ நீங்கள் இந்த வறுத்த ஸ்பைசஸில் உங்களோட மேஷ் பொட்டேட்டோவை போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுங்க. ஸோ இப்போ நான் இந்த பொட்டேட்டோ மிக்சரை ஒரு பர்கர் மாதிரி மோல்ட் பண்ண போகிறேன். அண்ட் அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கிறேன். அண்ட் இது வந்து உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். அண்ட் நல்லாவே இதை தின்னாமல் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ஒரு திக்காக நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹார்டான ஸ்டிஃபான பர்கர் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது ஷேப்பும் உங்களுக்கு நல்லா ஹோல்ட் பண்ணும். ஸோ என்னோட பொட்டேட்டோ மிக்சர் இப்போ பர்கர் ஷேப்புக்கு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதுக்கு வந்து இப்போ ஒரு கிறிஸ்பியான அவுட்டர் லேயர் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் மைதா மாவில் சில்லி பவுடர், பெப்பர் அண்ட் சால்ட், இது வந்து பிரெட் க்ரம்ஸ், அதோட ஒரு முட்டை. ஸோ இப்போ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண பர்கர்ஸ் எல்லாத்தையும் ஒரு 2 மணித்தியாலம் ஃப்ரீஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு இமீடியட்டாகவும் செய்யலும், பட் நீங்கள் இதை ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கக்குள்ள உங்களுக்கு அதில் ஷேப் நல்லா ஹோல்ட் ஆகி வரும். அண்ட் இது வந்து வீக்கெண்ட்லலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வீக் டேஸில் ஈஸியாக உங்களுக்கு பர்கர், சாண்ட்விச்சஸ் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொள்ளலாம். அண்ட் ஸ்பெஷலாக கிட்ஸுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் வீக்கெண்டில் செஞ்சு வச்சிங்கன்னா காலையில் உங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி கொடுக்கலாம். So it's time for me to prepare my most amazing potato meal. First நான் இந்த வெஜ்ஜஸ் எல்லாத்தையும் பொரிச்செடுக்க போகிறேன். அண்ட் இந்த மீலை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நான் வந்து எங்கேயும் டீப் ஃப்ரை பண்ணலை, எல்லாம் பாயிலிங் அண்ட் ஷாலோ ஃப்ரை தான். ஸோ இதில் அவ்வளோவா எண்ணெய் ஒன்றும் பிடிக்காது சாப்பாட்டில். பர்கரை நீங்கள் ஃப்ரை பண்ணக்குள்ள நல்லா ப்ரெஸ் பண்ணி அதை ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈக்குவலாக எல்லா இடமும் ஃப்ரை ஆகும்.
பர்சனலாக பொட்டேட்டோ வந்தாவே எனக்கு 3 நேரம் சும்மா அவிச்சு தந்தாலே நான் சாப்பிடுவேன். ஐ லவ் பொட்டேட்டோஸ். அண்ட் இந்த மாதிரி மீலெல்லாம் சொல்லவே தேவையில்ல, முழு நாளும் சாப்பிடலும். பொட்டேட்டோ வச்சு நாங்கள் 3 டிஷ்ஷஸ் செஞ்சிட்டோம். நீங்கள் டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ எம் ஷுர் அடல்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, கிட்ஸுக்கும் இது விருப்பமான ஒரு டிஷ்ஷஸாக இருக்கும் 3 டிஷ்ஷஸுமே. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நவீனாஸ் டைம் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ guys enjoyed watching. I'll catch you all next time. Until then, bye from Navina. Take care everyone.